இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி எதுவுமே இல்லை வீட்டில். ஸோ கடலைப்பருப்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கடலைப்பருப்பு வச்சு ஒரு லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தேன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப் மெத்தட்லேயே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இதுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு தான் என்கிட்ட கடலைப்பருப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு ரெசிபி செய்வோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஸோ ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஸோ ரொம்ப நல்ல நைஸ் பேஸ்ட் அரைக்கும். கொஞ்சம் குறை நல்லா அரைச்சிக்கோங்க. ஆனால் எல்லா பருப்பும் நல்லா கொஞ்சம் அரைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். முழுசாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து இதை நல்லா மெல்ட் ஆக்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் எண்ணெய் ஹீட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் போட்டு அப்படியே பொரிக்க போகிறோம். ரொம்ப நேரம் போட்டு பொரிக்காதீங்க. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நமக்கு எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. பூந்தி பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப நேரமாக போட்டு பொரிக்கணும் அவசியம் கிடையாது. போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி எடுத்துருங்க. வெள்ளையாகவே எடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிப்போம். ஃபுட் கலர் சேர்த்தோம் அப்படின்னா இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எல்லோ கலர்னால் எல்லோ கலர் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடலை மாவு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்மளோட ரெடி பண்ண அந்த சுகர் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். சுகர் சிரப்பை இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அந்த கடலைப்பருப்போடைய வாசம் இதில் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை அந்த இதை நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா அடி ஒட்டாமல் வரணும். போட்டோடனே அப்படியே அப்சர்வ் ஆயிரும் வாட்ரு கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ரெடி ஆயிரும். லைட்டாக நெய் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நல்லா வாட்டர் நல்லா அந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடி ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுத்தமாக ஒட்டாமல் அப்படியே கிளியராக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி கீழே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு இதில் நம்ம நீங்கள் முந்திரி பாதாம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட எதுவுமே இப்போ இதுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு செய்கிறனால என்கிட்ட இந்த வெள்ளை எள் இருந்துச்சு. ஸோ வெள்ளை எள்ளை அப்படியே டேரெக்டாக சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா நாலா பக்கமும் அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த சூட்லேயே நம்ம எல்லாம் பண்ணிடணும். இல்லை ஆறிச்சுன்னா கெட்டியாயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம நல்லா ரவுண்டாக ஃபுல்லாக லட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுடைய லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.